திருப்பத்தூரில் ஏதாவது ஒன் வேயில் போயிட்டு இருக்கிறோம். என்ன ரோடு தான் தெரில. வண்டி ஆஃப் ஆகுது. என்னடா எல்லாமே ஆஃப் ஆகுது இந்த ஊருக்கு வந்தோடனே. தெரில. போன நோட்டிஃபிகேஷனை மியூட்டில் போடுங்க, நெட் ஆஃப் பண்ணுங்கள், நேச்சுரல் மோட ஆன் பண்ணுங்கள். வெல்கம் டு த டெம்பிள் சிட்டி. வி லவ் மலைகள். மலைனாலே எங்களுக்கு ரொம்ப குஷியாயிடுவோம். திருவண்ணாமலை வந்து விட்டோம். எங்கள் பயணம் ஏலகிரியை நோக்கி. நாங்கள் இன்னும் பல தூரம் செல்ல வேண்டும். இதோல்ல அந்த உச்சி, அதில் தான் தீபம் ஏற்றுவாங்க தினேஷ். இதோல்ல என்ன ஏற்றுவாங்க. நோ என்ட்ரி போட்டு ஒரு ஹார்ட்டு ஸ்ட்ரிக்டாக வருது. போலீஸ் நண்பர்கள். ஆக்சுவலாக திருவண்ணாமலை போலீஸ்லாம் ரொம்ப எப்படி சொல்கிறது, ஜென்யூனுங்க. லாஸ்ட் டைம் அதை அப்போ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவ்வளோ க்ரௌடி ஆக்சுவலாக மேனேஜ் பண்ணாங்க. எப்போ பார்த்தாலும் பொண்ணு நீ நல்ல ஒரு சீட்டாக எடுத்து பாருங்க. செஞ்சிக்கிட்ட வந்தால் செஞ்சி கேர்ள்ஸுன்னா, திண்டிவனங்கிட்ட போனால் திண்டிவன கேர்ள்ஸுன்றான். இப்போ திருவண்ணாமலை கேர்ள்ஸ். அவனுக்கு பிடிச்சதே கேர்ள்ஸ் தான். இங்கிலீஷில் பிடிச்ச பார்த்தா, தமிழில் பிடிச்ச பார்த்தா பெண்கள். இப்போ லெஃப்டில் அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரியல. பண்ணுறாங்களா? பண்ணுறாங்க. திருவண்ணாமலை கிட்ட வந்தாச்சு. அதனால் கோயிலுக்கிட்டேயும் வந்தாச்சு. அதனால் சாமிக்கிட்ட ஒரு பிளெஸ்ஸிங்ஸை வாங்கிட்டு போக வேண்டியதுதான். ஹாப்பி மேரிட் லைஃப். என்னடா திருவண்ணாமலையில் கல்யாணம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? நமக்கு ஃபுல்லாக இப்போ பார்த்தா தமிழ் ஆளுகளை விட இங்கே தெலுங்கு பீப்புள்ஸ் அதிகமாகிட்டாங்க. நம்ம போய் திருப்பதியில் கல்யாணம் பண்ணுற மாதிரி அவங்க வந்து திருவண்ணாமலையில் கல்யாணம் பண்ணுறாங்க. பேரையே மாற்றிட்டான் தெரியும்ல. அருணாச்சலம்னு ஆகிட்டானுங்க உனக்கு இந்த பேரை. ஆமாம், திருவண்ணாமலை கோயில் அருணாச்சலம் ஆகிட்டானுங்க. சுவாமியே சிவசிவா. லாஸ்ட் டைம் இங்கே போட்டு எங்களை நசிக்கிட்டாங்க. சிவசிவா. பெண்கள் இராணுவ படை தான் இங்கே அதிகமாக இருக்காங்க. ப்ரோ ரைடர்ஸ் ஆகிறாங்க எதிர்க்க போகிறவங்களாம். மகளே, திருவண்ணாமலையில் கோயிலில் ஒரு பிளெஸ்ஸிங்கை போட்டாச்சு. இப்போ நாங்கள் வந்து திருவண்ணாமலை ரோட்டில் நடுவில் நிற்கிறோம். இங்கேருந்து ஏலகிரி போகணும். இந்த ரோடு ரொம்ப க்ளீனரியாக இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ரோடு நல்லா இருக்கும். ஆனால் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி போகணும். அப்போ தான் சேஃப்டியாக போக முடியும். போகிற வழியில் கண்டினியூ பண்ணுறோம். திருவண்ணாமலை தாண்டி செங்கோங்கிட்ட ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பிரேக் எடுத்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு இந்த ஹோட்டலில். பியூர் வெஜ்ஜு தான். தென் ஐஸ்கிரீம் வேறு லெவலில் இருக்குது இந்த ஹாட்டுக்கு. இன்னும் 100+ கிலோமீட்டர் போனோம். ஜாலியாக தான் ரைடு போகுது. நைட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ கரெக்டாக பாண்டியிலேருந்து ஒரு 152 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹில்ஸு தான். ஈஸ்டர்ன் காட்ஸ் இது ஃபுல்லுமே. ஜவாது மலை, அப்புறம் நிறைய லோக்கல் மலைலாங்குது. இதுக்கப்புறம் ஒரு பிரிச்சா தான் ஒரு ஆஃப்டர்நூனுக்குள்ளே ஏலகிரி போக முடியும். ஏலகிரி போயிட்டு அங்கே சைட் சீயிங்லாம் பார்த்துட்டு டென்ட்டு ஸ்டே பண்ணிட்டு நைட்டு தூங்கிட்டு காலைல எழுந்து வர்றது தான் இந்த பிளானோட, இந்த ட்ரிப்போட பிளானு. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் நிறையா சாப்பிட்டுட்டோம். இதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்குள்ள எங்கேயும் பிரேக் எடுக்க மாட்டோம். டேரெக்டாக ஒரே ஸ்டிப்பு தான், ஏலகிரி தான் இதோட பைக் நிற்குமே. என்ன தான் நம்ம சிட்டி சைடில் நாய்ஸு அது இதெல்லாம் இருந்தாலும், வில்லேஜ் சைடில் எனக்கு கேட்குற ரெண்டே சத்தம். ஒன்று இந்த வண்டி சத்தம், இன்னொன்று இந்த காற்று சத்தம். இது ரெண்டு மட்டும்தாங்க. வண்டி ரொம்ப அப்படியே பீஸ்ஃபுல்லாக ஓட்டிகிட்டு ஜாலியாக போயிட்டு இருக்கிறோங்க. நாங்கள் எதையுமே யோசிக்காமல் போயிட்டுருக்குறோம். இஎம்ஐ, ஒர்க் ப்ரெஷரு, வேலை, கடன், கரியரு, எதையுமே பற்றி யோசிக்காமல் ஜாலியாக போயிட்டுருக்குறோங்க.
ஸ்ட்ரெஸ்ஸு ஆஃபு, சோல் லைஃப் ஸ்டார்ட்டு, அவ்வளோதாங்க மேட்ரு. ஜாலியாக போயிட்டுருக்குது எங்கள் ரைடு இன்றைக்கி. இப்போ நம்ம இருக்க லொக்கேஷனில் லாட் ஆஃப் மெமரிஸ் இருக்குது. அந்த மெமரிஸ் எல்லாம் இங்கேயே கொளுத்திட்டு ஜாலியாக போக வேண்டியது தான். எந்த ஒரு மெமரிஸும் இதுக்கப்புறம் என் லைஃப்பில் இடம் கிடையாது. அவ்வளோதாங்க மக்களே. வாழ்க்கை அனுபவம் எல்லாம், அனைத்தும் அனுபவம். எதையும் நம்பாதீங்க, யாரையும் நம்பாதீங்க. ரைடை மட்டும் நம்புங்க, ஃப்ரெண்ட்ஸை நம்புங்க, அவ்வளோதாங்க. தெரியலையே, இதுக்கப்புறம் நோ ஃபீலிங், ஒன்லி ஹீலிங் தான். ஹீலிங்னா என்னன்னு காட்டுவோம். நம்ம தலை எஸ்டிஆர் சொல்கிற மாதிரி தான். அந்த F1 காதஸ் டைலாக் வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இப்போ நம்ம லைஃப்பும் கூட. ரோடு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்ட்ரெச்சிங்க, 2-வே ரோடு தான். ஆனால் லெஃப்ட் சைடும் மலை, ரைட் சைடும் மலை, சென்ட்ரலில் ரோடு செம்மையாக. அதுக்கு என்ன தான் 11 மணிக்கு வெயில் அடித்தாலும், கர்நாடகா 11 மணிக்கு வெயில் அடித்தாலும் கூலிங்காகவே தாங்க இருக்குது எங்கேயுமே. எவ்வளோ இது பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்களா இந்த ரோடு. மலை, ஏரி, மெயின் ரோடு செம சீனாகுதுங்க. இதுதாங்க வாழ்க்கை. அது சைடில் பாடுறா, இது வல்லவா வாழ்க்கை. இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு நம்ம ஏங்க இதோட இருக்கணும். நான் அழகாக இருக்குது பார்க்கவே, சீனிக்காக இருக்குங்க. அடடா, வேற லெவலுங்க, வேற லெவலுங்க. மேலே பாருங்க, அப்படியே நம்மளை வரவே இருக்கிற மாதிரியே இருக்குங்க. இப்போ ஆக்சுவலாக நாங்கள் ஹில்ஸில் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குதுங்க. ரோடுமே நல்லா சில்லுன்னு ஆகிடுச்சு, கூலிங்காக இருக்குது இப்போ. அதுவும் இல்லாமல் டெரைன்மே டிஃப்ரெண்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் ரோடு நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நடக்கிறதுனால ரொம்ப ஸ்பீடெலாம் எடுக்க முடியல. அதே மாதிரி ஸ்பீடு எடுக்கிறது இங்கே டேஞ்சருங்க. சேஃப்டி முக்கியம் பீகிலே, அது மாதிரி தாங்க இது. ஏன்னா ரோடு தெரில. இப்போ பாருங்களா, அங்கெல்லாம் பள்ளமாகுது இல்லை, தென்னை மரத்தோட ஹைட்டாக இருக்கும்டா. எப்பயுமே இந்த டிராஃபிக் சைன்லாம் பார்த்து ஓட்டுங்க. அங்கே கோ ஸ்லோன்னு போட நல்லா ஸ்லோவாக்குங்க. ஏன்னா ஸ்பீடாக போனால் சுத்தமாக கண்ட்ரோல் இருக்காது. அதுக்காக தான் இந்த சைனேஜ்லாம் போட்டுருப்பாங்க. எப்பயுமே ஒரு ரைடராக இருந்தால் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆக்சிடெண்ட்டை தவிர்க்கலாம். அப்போ தான் நம்ம ஜாலியாக நெக்ஸ்ட் அடுத்த ரைடு ஜாலியாக போக முடியும். வீக்லி நம்பி விடுவாங்க நம்மளை. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. இதை பாருங்க எந்த அளவு ஏரியா தான் பார்த்தீங்களா. இதுக்காக தான் அங்கங்கே ஸ்லோ பண்ண சொல்லுவாங்க. எனக்கு இந்த ரைட் சைடு தாங்க ரொம்ப கியூரியாசிட்டியாக இருக்குது. அது பார்க்குறப்பவே அப்படியே டெம்ப்ட் ஏற்றுது, சீக்கிரம் அங்கே போகணும், சீக்கிரம் அங்கே போகணுன்ட்டு. ஏன்னா ரோட்லேயே ஓட்டியாச்சு போனாதான். இதுக்கப்புறம் ஹில்ஸில் ஓட்டணும். ஹில்ஸுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் மக்களே. திருப்பத்தூர் வந்துட்டங்க. கடைசி ஒரு 70 கிலோமீட்டராக வறண்ட பூமி மாதிரி காட்சி அளிக்குது. ஒன்றுமே இல்லாமல் எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு பச்சை பசையல்னு இல்லை, ஒரு கண்ணு குளிர்ச்சியாக இல்லை, ஒரு ஜில்லுன்னு கில்லுன்னு எதுவும் இல்லை. வெயில் அடிக்குது, அதுக்கேற்ற மாதிரி மழை இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்லை. இது காஞ்சி போய் ரஃப்பாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. கோபுரம் தானே ஆஃப் ஆகுதுங்க, ஹீட் ஆகிடுது போல். கோபுரவே இந்த ஊரில் ஹீட் ஆகிடுதுங்க. இவ்வளோ நேரம் இது ரெக்கார்டு எடுத்துன்னு வந்தது, ஆனால் இப்போ ஹீட் ஆகிடுது. அப்போ அந்த அளவு இங்கே வெயில் அடிக்குதுங்க. நாங்கள் பண்ணுறது அங்கேருந்து அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. இங்கே வந்தவொடனே அப்படியே திருப்பத்தூரில் ஏதோ ஒரு 1-வேல போயிட்டுருக்குறோம். என்ன ரோடு தான் தெரில. வண்டி ஆஃப் ஆகுது, என்னடா எல்லாமே ஆஃப் ஆகுது இந்த ஊருக்கு வந்தோடனே. தெரில. இன்ஜின் ஹீட் ஆகிடுது போல். வண்டி சரியான சம்பவம் பண்ணிட்டுங்க. ஹீட் ஆகி தானாக ஆஃப் ஆகிடுது. வண்டியும் சரி, கோபுரமும் சரி, ரெண்டுமே. சேடு. திருப்பத்தூரில் வந்து இந்த ஷிட்டு நடக்கணுமா?
நைட் ஸ்டாண்டை போட்டு நிறுத்து கொண்டாதான். குட் பாய். என்னாச்சுன்னு தெரியல, வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் ஆன் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி நடக்கணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. நாங்கள் எங்களுக்கு மட்டும் ஏன் தான் இப்படிலாம் நடக்குதோ ஹேப்பன்ஸ். ரைட் நேரம் நடக்கும் தான், தாங்கி தான் ஆகணும். திருப்பத்தூர் லோக்கல் சந்தை. என்னடா கேர்ள். இப்போ இங்கே ஒரு ஐயாவை பார்த்தவங்க மக்களே, உண்மையிலுமே சொல்கிறதா நல்ல டைப்பு. ஏன்னா வண்டி ஆஃப் ஆகிடுச்சுன்னு சொல்லி அவங்க வீட்டாண்ட தான் நின்றுட்டு இருந்தோம். ஐயா நமக்கு நிறையா அட்வைஸ் பண்ணாது. அதுவும் இல்லாமல் அவர் லொக்கேஷன் சொன்னால் அங்கே போய் பாருங்க நல்லாயிருக்குன்னாது. போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நான் சொன்னது அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி இருந்தது. பார்ப்போம், டைம் இருந்தால் பார்க்கலாம். இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறப்ப நல்ல நல்ல மக்களையும் பார்க்க முடியும் நம்மளால். அதுக்கு இதுதான் ஒரு சாம்பிள். எப்பயுமே மற்றவங்க மற்ற ஊருக்காரங்க அப்படி இப்படிலாம் பார்க்காம தான் பிள்ளையா நினச்சி அவங்க நமக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்து பார்த்துப்பாங்க பண்ணக்குள்ளே. ஏன்னா நம்ம சிட்டி சைடெலாம் நிறைய பேர் வீட்டு வாசலில் இருந்தாலே கற்றுவானுங்க, போவானுங்க, வருவானுங்க. ஆனால் இங்கெல்லாம் இப்படிலாம் கிடையாதுங்க. உண்மையிலுமே பார்த்த வரைக்கும் எல்லாமே இங்கே நல்லவங்களாக தான் இருக்காங்க. நம்ம ட்ராவல் பண்ணுற டைமில் நம்ம இது வரைக்கும் மோஸ்ட்லி லைஃப்பில் பார்த்த எல்லாருமே நல்லவங்களாக தான் இருக்கிறாங்க, ஒரு சிலர் தவிர்த்து. இதுதான் ஹார்ட்கோர் ஏரியா போல் திருப்பத்தூரில். இது மாதிரி அப்படியே டிராஃபிக்காகவே இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக போனோமாடா? ஏய் இதான்டா சொன்னேன், சாமி தீம் பார்க்கு. தீம் பார்க்கு பாருங்க மக்களே, ஏலகிரி மலை ஆல்மோஸ்ட் கீழே வந்துட்டோம். இங்க வந்த உடனே ஜில்லுன்னு காத்து. இவ்வளோ நேரம் வெயில் வச்சுதுங்க, இப்போ நல்லா ஜில்லுன்னு காத்து வந்துட்டு நல்லா எனர்ஜி குத்துதுங்க நமக்கு. ஒரு திரும்பி பார்ப்போங்க. ஏலகிரினாலே ரொம்ப தான் மாஸ் பண்ண போதும். இப்போ நம்ம மலை ஏறி நல்லா கடலோரமாக வாழ்ந்த நம்ம இப்போ மலையை நோக்கி வந்திருக்கோம். மஜா பண்ண போதும். ஐயோ கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்க விட மாட்டானுங்கடா அவனுங்க. போடு 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 போட வந்துட்டோம். அதுதாங்க ஏலகிரி மலை. ஒரு முதுக்கி பார்ப்போங்க இங்க. தண்டவாளம் பக்கத்துலேயே ரோடு. ஜோலார்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன். ஜோலார்பேட்டைக்காடா வந்திருக்கோம். பாவி தமிழ்நாடே சுற்றி இருக்குமாடா. வேற லெவலில் போயிட்டு இருக்குதுங்க எங்கள் ரைடு. ஆனால் என்ன ஒன்று மேப்லாம் பார்க்காம நாங்கள் மட்டும் போயிட்டு இருக்கோம். என்ன சம்பவம் போதுன்னு தெரியல. ஓ பெரிய ரயில்வே ஸ்டேஷன் போல இது ஜோலார்பேட்டை. இந்த வியூவை பாருங்க மக்களே, என்னமா இருக்குன்ட்டு. இதெல்லாம் எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்காதுங்க மக்களே. இதெல்லாம் கண்ணால் தாங்க பார்க்க முடியும். மஜாவாகுதுங்க. ஒரு மலையோட ஸ்டார்ட், ஒரு மலையோட எண்டு தெரியுது பாருங்க. வேற லெவலுங்க இது, வேற லெவலுங்க. பகலில் தானே ஃபாகோடு வந்துருக்குங்க ஃபுல்லாக. ஆல்மோஸ்ட் மக்களே ஏலகிரி அடிவாதம் வந்துட்டோம். இதுதான் ஏலகிரி அடிவாதம். ஃபைனலி 90% ட்ரிப்பு இங்கே கம்ப்ளீட் ஆகுது. ஒன்று 10% தான் மலை மேலே ஏறுறது. ஆனால் அதுதான் நம்மளோட மெயின் டார்கெட்டே. எஸ் காற்று அடிக்கிறாங்க, வேறு லெவலில் காற்று அடிக்கிறாங்க. இதுக்கு தாங்க வெயிட் பண்ணமே. மலை வந்து ஃபாகிஷாக தெரியுது. ஏலகிரி ஹில்ஸ் வெல்கம்ஸ் மீ. வேற மாதிரி ஏலகிரி ஹில்ஸ் வந்துட்டோம். ரொம்ப நாள் பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த இந்த ஏலகிரிக்கு இன்றைக்கி வந்துருக்கோங்க. பட் ஆனால் எங்களுக்கு லோக்கல்ஸுக்கு இது ஒரு மலை, எங்களுக்கு தான் இது ஹில்ஸ்.
இப்போ ஹில்ஸ் ஆரம்பிக்க போகிறோம். நான் அடிவாரதையும் வெயில் அடிக்குது, வால்பாறை மாதிரி. மலைக்கு மேலே தான் காற்று அடிக்கும் போல். மலைக்கு மேலே தான் கிளைமேட்டு. அதை மேலே வண்டிலாம் போது பாரு. நான் சின்ன மலைன்னு நினச்சேன், நான் பெருசாக இருக்கு ஒரு அளவு. பெருசாக இருக்குது. அதோட இன்னொன்று மேலே திரும்பி போகும்போது நம்ம போகும்போதெல்லாம் நல்ல கிளைமேட்டாக தான் நினைப்போம். ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா ஒன்று, என் ஃபோனில் தான் அப்படியே அந்த இது எடு வியூவை. ஓகே, நானே எடுத்துதான். ஃபோன் வச்சுக்க மக்களே. மக்களே, இதுதாங்க ஏலகிரி மலை. ஃபைனலாக ஏலகிரி மலை அடிவாரம் வந்துட்டோங்க. அதை அந்த போர்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எல்லாம் செவுது மாதிரி எதிர்க்க நிற்கிது. இதில் தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபோனை நோட்டிஃபிகேஷனை மியூட்டில் போடுங்க, நெட் ஆஃப் பண்ணுங்கள், நேச்சர் மோடை ஆன் பண்ணுங்கள். இதுக்கு தாங்க வெயிட் பண்ணோம் நாங்கள் இவ்வளோ நேரமாக. இவ்வளோ நேரம் வெயிட்டிங்க்கு இப்போ ஒர்த்தாக இருக்க போதுங்க இந்த ஹில் ஸ்டேஷன். ஒரே க்ரீனரியாக இருக்குதுங்க, வேறு லெவலுங்க. ஏலகிரி இயற்கை பூங்கா 13 கிலோமீட்டர் இங்கேருந்து மேலே. போட் ஹவுஸ் இருக்குங்க மேலே, வேறு லெவலுங்க. இன்றைக்கி எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போதும் மேலே போயிட்டு. லாஸ்ட் ஏலகிரி மலை அதிகாரத்துக்கு வந்துட்டேங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்ட் 1. ஏலகிரி ஹில்ஸ் எனக்கு வந்து பார்ட் 2. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ போய் பாருங்கள்.